அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பொருளியல் பாடத்திலிருந்து 25 வினாக்கள் மற்றும் புவியியல் பாடத்திலிருந்து 25 வினாக்கள், மொத்தம் 50 முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது எது? ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. இரண்டாவது வினா, குழாய்கள் மற்றும் நீரிறைக்கும் இயந்திரம் பெருமளவில் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதுனா கோயம்புத்தூர். அடுத்தது மூன்றாவது தினம், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை எத்தனை சதவீதம்? 74.04%. நான்காவது தினம், ஆரியப்பட்டா எந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது? 1975. ஐந்தாவது தினம், ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தவர் யார்? ஐந்தாண்டு திட்டங்களை பரிந்துரைத்தவர் ஜவஹர்லால் நேரு. ஆறாவது தினம், பசுமை புரட்சி இந்தியாவில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1967. பசுமை புரட்சி எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1967. ஏழாவது தினம், பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரியா வினோபாவே. எட்டாவது தினம், பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எந்த ஆண்டுனா 1991. ஒன்பதாவது தினம், 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன? 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் 2007 2012. 10வது தினம், இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதமர். 11வது தினம், இந்தியாவின் திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1950. இந்தியாவில் திட்டக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1950. 12வது தினம், இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி எது? பாரத ஸ்டேட் வங்கி. இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி பாரத ஸ்டேட் வங்கி. அடுத்தது 13வது தினம், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார்? மகள் நோபேஸ். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர்னா மகள் நோபேஸ். இவர் புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 14வது தினம், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் 2010-11 அதிக தலா வருவாயுடைய மாவட்டமாக விளங்கியிருதுன்னா கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் 2010-11 அதிக தலா வருவாயுடைய மாவட்டமாகனா கன்னியாகுமரி. 15வது தினம், இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது? இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னா 6 நிலைகளை கொண்டுள்ளது. அடுத்தது 16வது தினம், பாரத் நிர்மாண் திட்டத்தின் நோக்கம் என்ன? பாரத் நிர்மாண் திட்டத்தின் நோக்கம் கிராம மக்களுக்கு அடிப்படை வசதியை செய்து தருவது. 17வது தினம், இந்தியாவில் 1867-68 தனிநபர் வருமானம் பற்றி முதலில் ஆய்ந்தவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் 1867-68 தனிநபர் வருமானம் பற்றி முதலில் ஆராய்ந்தவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 18வது தினம், தேசிய துறைமுக வாரியம் சட்டம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1955. 19வது தினம், பெட்ரோல் மற்றும் இயற்கை வாயு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2006. பெட்ரோல் மற்றும் இயற்கை வாயு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2006. அடுத்தது 20வது தினம், கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆகஸ்ட் 1998. கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 1998. அடுத்தது 21வது தினம், கீழ்கண்டவற்றுள் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எதுனா ஆப்ஷன் டி, ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள். இதுதான் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவது அடங்காதது. அடுத்தது 22வது தினம், இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன? இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல் தான். அடுத்தது 23வது தினம், மறைநீர் என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1990. மறை என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1990. அடுத்தது 24வது தினம், மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்ல? மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன சரியான பதில்னா அதிக இறப்பு விகிதம் தான். ஸோ இதுதான் காரணம் அல்ல மக்கள் தொகை வெடிப்புக்கு. அடுத்தது 25வது தினம், இந்து வளர்ச்சி வீதம் என்ற பெயரிட்டவர் யாருன்னா ராஜ் கிருஷ்ணா. இந்து வளர்ச்சி வீதம் என்ற பெயரிட்டவர் யாருன்னா ராஜ் கிருஷ்ணா.
அடுத்து நம்ம புவியிலிருந்து 25 வினாக்கள் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவதுன்னா காவேரி டெல்டா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது காவேரி டெல்டா. அடுத்தது 2வது வினா, தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பெயர் எதுனா சிறுதானியம். தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பெயர் எதுனா சிறுதானியம். அடுத்தது 3வது வினா, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் எத்தனை சதவீதம்? 80.09%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவீதம் 80.09%. அடுத்தது 4வது வினா, இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் நமது மாநிலம் எந்த இடத்தில் உள்ளது? இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் நமது தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளன? 12வது இடத்தில் உள்ளது. அடுத்தது 5வது வினா, தமிழ்நாட்டின் மொத்த இருப்பு பாதை நீளம் 6693 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் மொத்த இருப்பு பாதை நீளம் 6693 கிலோமீட்டர். அடுத்தது 6வது வினா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? நாமக்கல். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளதுன்னா நாமக்கல். அடுத்தது 7வது வினா, கேத்தரின் மற்றும் பைக்காரா நீர்வீழ்ச்சிகள் எங்கு அமைந்துள்ளது? நீலகிரி. கேத்தரின் மற்றும் பைக்காரா நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளதுன்னா நீலகிரி. அடுத்தது 8வது வினா, டேஸ் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும். அதாவது கிலோமீட்டரில் எந்த வண்டி இந்தியாவின் மிக அதிவிரைவு ரயில் வண்டி ஆகும்னா காத்திமன். 9வது வினா, கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1998ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது 10வது வினா, இந்தியாவில் எத்தனை பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டுள்ளன? 8 பெருநகரங்களில். இந்தியாவில் 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது 11வது வினா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதுன்னா கோயம்புத்தூர். 12வது வினா, இந்தியாவின் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா. இந்தியாவின் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா. அடுத்தது 13வது வினா, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? மகாராஷ்டிரா. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா. அடுத்தது 14வது வினா, தாமிரப்படுகு அதிகம் உள்ள மாநிலம் எது? தாமிரப்படுகு அதிகம் உள்ள மாநிலம் ராஜஸ்தான். 15வது வினா, நால்கோ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1981. நால்கோ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1981. 16வது வினா, உலகிலேயே மிக நீளமான அணை எது? ஹிராக்குட். உலகிலேயே மிக நீளமான அணை எதுனா ஹிராக்குட். 17வது வினா, இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம். 18வது வினா, இந்தியாவில் தங்க இலைப்பயிர் எது? சணல். தங்க இலைப்பயிர் எதுன்னு கேட்டால் சணல். அதே போல் வெள்ளி இலைப்பயிர் எதுன்னு கேட்டாங்கன்னா பருத்தி. ஓகே. அடுத்தது 19வது வினா, இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் எதுனா ஆல்பைன் காடுகள். இமயமலையில் 2400 மீட்டருக்கு மேல் காணப்படும் காடுகள் ஆல்பைன் காடுகள். 20வது வினா, சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் எங்கு அமைந்துள்ளது? ஆந்திர பிரதேசம். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆந்திர பிரதேசம். 21வது வினா, பாக் நீட்சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா டேஸை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறதுனா ஸ்ரீலங்கா. பாக் நீட்சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா ஸ்ரீலங்காவை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது. அடுத்தது 22வது வினா, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. 23வது வினா, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். அடுத்தது 24வது வினா, இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எவ்வளோன்னா 3214 கிலோமீட்டர். இந்தியாவில் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். அதே போல் இந்தியாவில் கிழக்கு மேற்கு 2933 கிலோமீட்டர். ஓகே. அடுத்தது இந்தியாவின் தென்கோடி முனை எது? கன்னியாகுமரி. இந்தியாவின் தென்கோடி முனை எதுனா கன்னியாகுமரி. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்திலேருந்து 25 வினாக்கள் மற்றும் புவியியல் பாடத்திலிருந்து 25 வினாக்கள், மொத்தம் 50 முக்கிய வினாக்கள் இதை நான் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மட்டும் உங்களை சந்திக்கிறோம்.